நீங்கள் வித்து அப்படின்னா நீதிமான். அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீதிமான்கள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தாரா? பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீதிமான் கிடையாதா? அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நோவாவுக்கோ அவ்வளோ பெரிய உலகத்துல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை யாருக்கு கிடைக்கிறது? இதான் பேச போறேன். கிருபை வித்துக்கு கிடைக்கிறது. கை தட்டும் போது ஆமென். நோவா பாவம் செய்யாதவனா இருந்தான் நீங்க சொல்லப்படவில்லை. அவன் நீதிமானா இருந்தான் என்பதற்கு அர்த்தம் அந்த உலகம் ஃபுல்லா அந்த சீடு கரப்டா இருந்த ஒருத்த மட்டும் அவருடைய வித்தா இருந்தான். கையை தட்டு. ஒரு பையன் இன்னொரு பையனோட சுண்டு வரல ஒரு சின்ன சுத்தியில் எடுத்து ஒரே அடி அடிச்சு நச்சிட்டான். எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க, தப்பு பாருங்க. இவன் ஆண் துடிக்கிறான். உடனே இதை பார்த்து இவனுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசுன்னு வச்சுக்காங்க, இவனுக்கு ஒரு 5 வயசு. இவன் அடிச்சுட்டான். இவன் கையை துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். உடனே அதை பார்த்த ஒருத்தர் நடுவில் இன்னும் ரொம்ப நீதி பெறாரு. இப்படியாடா பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய இந்த இவ்வளோ பெரிய சுத்தியில் இருக்குல்ல அதை எடுத்து அப்படி அடா பண்ணு இவனை ஒரே அடி. இவன் ஆளே அவுட்டு. இப்போ நான் கேட்குறேன், 2 பேர் செஞ்ச தப்புல எவன் செஞ்ச தப்பு பெரிய தப்பு? எப்ப பார்த்தாலும் கடவுள் அப்படியே குச்சோட உட்காந்துருக்க ஜட்ஜு மாதிரி பார்க்க கூடாது. என் அன்புக்குரியவர்களே, உறவின் அடிப்படையில் தேவன் இயங்கிக் கொண்டு இருக்கிறார். நீதிகள் உறவுக்காய் தான் எழுதி வைக்கப்பட்டது. பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் முதிர்ந்த காலத்தில் என்பது, கனம் பண்ண வேண்டும் என்பது பிள்ளையின் நீதி. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் நீதி. இடுக்கண் நேரத்தில் வந்து நிற்க வேண்டும் என்பது சகோதரனுடைய நீதி. தன் சிநேகிதனுக்காய் உயிரையும் கொடுக்க வேண்டும் என்பது சிநேகிதன் நீதி. நல்லவனை கட்டணும் எனக்கு தெரியாது. எனக்கு பிள்ளை ஆயிட்டா என் கண்ணுக்கு அவன் நீதிமான பண்ண தெரியும். கையை தட்டுக. வித்துல இருந்து தான் பரிசுத்தம் வருது. வித்துல இருந்து ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வட்டம் தான் பார்க்கிறோம். வித்து என்பதுதான் நீதிமான் என்பது. கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபிப்போம். கண்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய வித்தாய் இருக்கிறோம். இந்த இடம் முழுவதும் உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு விசை ரத்தம், குமாரன் ரத்தம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படட்டும். ஓ, இந்த வார்த்தை செல்கிற இடங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். மாபெரும் விடுதலை உண்டாகிறக்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கட்டும். இந்த வார்த்தைகளை மறுரூபப்படுத்தட்டும். இந்த வார்த்தை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அடுத்த கட்ட மகிமைக்குள் கடந்து செல்லட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து மகிமை எங்களுக்குள்ளிருந்து உதிக்கச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உற்சாகமாய் ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் பகிர்ந்து கொள்ள நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து நாம் வித்து என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கான ஆதார வசனத்தை நாம் எடுத்து வாசித்து கடன் சொல்லும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19. தேவனால் பிறந்த எவனும்
பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அதே வசனம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறது. வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஆமென். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வித்து என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருவோம். We all are the seeds of the heavenly Father. நாம் தேவனுடைய வித்தாய் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய நீதி. நீங்கள் பிள்ளையாய் இருப்பது மட்டுமே உங்கள் நீதியாய் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு செய்கிற செயல்கள்லாம் அப்புறம். ஆமென். நீங்கள் ஏதோ ஒரு செயலை செய்வதனால் நீங்கள் நீதிமான் அல்ல, நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறதினால் நீதிமான்கள். நீங்கள் பிள்ளைகள் என்பதுதான் உங்கள் நீதி. ஆமென். உலகமும் பிள்ளைக்கென்று ஒரு நீதியை வைத்திருக்கிறது. பாருங்கள், அனில் அம்பானி, இது மன்னிக்கவும், திருபாய் அம்பானி தன்னுடைய சொத்தை அனில் அம்பானிக்கு எழுதி வைக்கிறார். அவருடைய கம்பெனியில் 20 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தர் போய் என் பேருக்கு இவர் சொத்தை எழுதி வைக்காமல் அவர் பிள்ளைக்கு பேருக்கு எழுதி வைக்கிறாரு அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டார். அந்த கோர்ட்லேருந்து என்ன தீர்ப்பு வரும்? 20 வருஷம் கடினமாக உழைத்த அவனுக்கு சொத்து எழுதி வைக்கணும்னு கோர்ட்டு சொல்லுமா? இல்லைப்பா, அது பிள்ளைப்பா, அவன் வேலையாக பார்க்கட்டும் கூட அவனுக்கு தான் சொத்து எழுதி வைக்கணும்னு சொல்லுமா கோர்ட்? எது சொல்லும்? சொல்லுங்க. பிள்ளைக்கு எழுது. ஆனால் நீங்கள் மாம்ச பார்வையில் பார்த்தா அது நீதியான்னு கேட்குறேன். மாம்ச பார்வையில் பார்த்தாலே அதான் நீதி. அப்போ வேலை செய்கிறான் வேலை செய்யவில்லை என்பது விஷயம் அல்ல, அவன் வித்தா இல்லையா என்பதுதான் விஷயம். இந்த உலகத்தின் நீதி, நான் கோர்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறேன், ரைட் ஜஸ்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நீதியே என்ன சொல்லுதுன்னா, வித்தா இருந்தாலே போதும், அவனுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு சகலவித ஆசீர்வாதம் இருக்கு. அவன் முத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் வித்தா இருந்தால் போதும். கைத்தட்டுங்க அவருக்கு. ஆமென். நீங்கள் முத்தா இருப்பது முக்கியம் அல்ல, வித்தா இருப்பது முக்கியம். கடந்த கால பெந்தேகோஸ்தே நமக்கு சொல்லிக் கொடுத்தது முத்தா இருப்பது எப்படி என்று. நீங்கள் எவ்வளவு முத்தா இருந்தாலும் அதனால் அவருடைய வித்தாய் நீங்கள் மாற முடியாது. வித்தாய் இருக்கிற ஒருவன் முத்தாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் முத்தாய் இருப்பதான் வித்தாக மாறிவிட முடியாது. அனிலம் திருபாய் அம்பானியோட பையன் வேலை பார்க்கலாம், தப்பு இல்லை, பார்க்கலாம், பார்க்காமல இருக்கலாம். ஆனால் வேலை பார்க்குற ஒருத்தையும் என்ன பண்ண முடியாது? பிள்ளையா மாறிட முடியாது. பிள்ளையா இருக்கிறேன், வேலை பார்க்கலாம். அத்தனை சொல்ல வருகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நாம் வித்தாய் இருக்கிறோம். அந்த வித்து என்பதின் அடிப்படையில் தான் சகலம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவருக்கு தேவன் என்று பெயர் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறவருக்கு பிதா என்றுதான் பெயர். கைதட்டுங்க. அப்படின்னா எல்லாமே எதன் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா பிதான்ற அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு பேச போறேன் நான். பரலோகத்தில் இருக்கிறவருக்கு பேர் என்ன? பிதா. அப்படின்னா ஒரு பிதா அப்படின்னா அவர்கிட்ட நியாயம் இல்லையானா, பிதாவுக்கு என்ன நியாயம் இருக்கோ அந்த நியாயம் அவர்கிட்ட இருக்கு. கையத்தட்டு. ஆமென். ஆமென். நீ சொல்ற நியாயம் அவருக்கு தேவையில்லை, அது ஓ நீதி. இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க தேவ நீதி. மனித நீதியை கொண்டு போய் தேவ நீதிட்ட பேசக்கூடாது. என்ன சார் நீங்க வந்து இப்படி இருக்கீங்க? உண்மையிலே தேவனா இருந்தார் என்றால் மனிதன் பாவம் செய்த போது எந்த விதமான உதவியும் அவனுக்கு செய்திருக்க கூடாது. பழைய ஏற்பாட்டிலே உதவி செய்தார். பலியை ஆட்டுக்குட்டியை பலியாக்கி அந்த ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிக்கிறார். உன்னைக்கு தேவன் நம்ம நீதியில வரணும்னு நினைச்சிருந்தா ஹெல்ப்பே பண்ணிருக்க கூடாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆட்டுக்குட்டி அடிக்க வச்சாரு. ஆட்டுக்குட்டி அடிச்ச கடைசி முடிவில் அவரே ஆட்டுக்குட்டியா வந்து எல்லா பாவத்தையும் தீர்த்தாரு. ஏன் இவ்வளவு பண்றீங்கன்னா, அப்பாவா இருந்து நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஏன்னா அது அப்பாவோட நீதி. கைத்தட்டு கொடுத்தவருக்கு. ஆமென். சோ பரலோகத்தில் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பெயர் பிதா. பிதா என்றாலே அதுக்கப்புறம் பிதா என்ன செய்யணுமோ அதான் செய்வாரு. தேவன் இப்பொழுது தேவனாக இருந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. அப்படியே எந்திரிச்சு இயேசுவின் நாமத்தில் ஆமென்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருங்க. இப்ப கடவுள் மேல உட்கார்ந்து தேவனா வேலை பார்க்கலங்க, பிதாவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கைத்தட்டு கொடுத்து அவருக்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அங்கே ஒரு அமர்ந்து இருக்கிறார். அவர் தேவனாய் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை, அப்பாவா வேலை செய்து கொண்டிருக்கிறார். பத்து பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பையன், உங்க பையன் இருந்தான்னா அவனை நீங்க காப்பாத்துறீங்கன்னா, நீங்க நீதின்னு பார்த்தா அதை பார்க்க முடியாது, அப்பான்னு பார்த்தா அதுதான் நீதியே. தன் பையனை அடிக்காம அவர் வெளியே கூட்டிட்டு வர்றாருன்னா அது அநீதி அல்ல. நீங்க தேவனா பார்த்தீங்கன்னா அது அநீதி. அப்பாவை பார்த்தீங்கன்னா அவர் காப்பாத்தினா தான் அநீதி. காப்பாத்த விட்டால் தான் அநீதி. காப்பாத்தினா அது கையை தட்டுங்க. ஆமென். அப்ப இயேசு சொல்லி கொடுத்த விஷயம்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே.
பரலோகத்தில் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் பிதா என்கிற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார். பூமியில நம்ம இருக்கிறோம், எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் அனுபவிக்கணும்? பிள்ளைகள் என்ற அடிப்படையில் அனுபவிக்க வேண்டும். அதான் ஒட்டுமொத்த சத்தியம். பரலோகத்தில் இருக்காரு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு அப்பா. பூமியில நம்ம இருக்கிறோம், நமக்கு பேரு, அவ்வளவுதான் சத்தியமே. அல்லேலூயா. சோ முழு வேதாகமும் தகப்பனும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு, அந்த உறவின் அடிப்படையில் தான் தேவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வித்து என்பதன் அடிப்படையிலே, ஏதோ 32 நாள் உபவாசத்தை போட்டேன், வந்து கடுங்காப்பி குடிச்சேன், நான் வெள்ளை சட்டையை போட்டேன், மீசை எடுத்தேன், முடிய ஒட்ட வெட்டினேன், காலில் செருப்பு போடல என்பதின் அடிப்படையிலே அவற்றிலிருந்து ஒரு கிழிஞ்ச பனியனை கூட நீ வாங்கிட முடியாது. ஜாக்கிரதை. ஆமேன், ஆமேன். மனுஷன் நீதின்னு வந்தா ஒருத்தன் அவருக்கு முன்னாடி நிக்க முடியாது. ஒரே ஒரு அடிப்படையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கையத்தட்டு. அவர் தகப்பன், நாம் பிள்ளை என்கிற உறவின் அடிப்படையில் இங்கு கொண்டிருக்கிறோம். தேவன் பூமிக்கு வந்ததற்கு காரணம் அவர் தகப்பன். அவரை ஆட்டுக்குட்டியை செட் பண்ணி அனுப்பின காரணம் அவர் தகப்பன். உங்களுக்கு அவர் அடி வாங்கின காரணம் அவர் தகப்பன். உங்கள் பாவங்களை அவர் சுமந்தது காரணம் அவர் தகப்பன். காரணம், பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோரே பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அவர் தகப்பனாய் இருந்து எல்லாவற்றையும் எனக்கு சேர்த்து வைத்தார். சோ இன்றைய பிரச்சனை என்ன என்றால், பரலோகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தேவனே பார்த்தாங்க. அதான் பிரச்சனை. அவர் தேவனா? தேவன் தான். தேவன் உங்களுக்கு பிதாவா இல்லை, உங்கள் பிதா தேவனா இருக்கிறார். பரலோகத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்க பிதா, அந்த பிதா தேவனா இருக்கிறாரு. ஆமே. எங்க அப்பா கலெக்டரா இருக்காரு, அப்படிதான் வரணும் நீங்க. ஆமா, கலெக்டர் அப்பாவை பார்க்க முடியாது, அப்பா தான் நீ கலெக்டரா பார்க்கணும். தகப்பன் இருக்கிறாரு, அவர் பிதா இருக்கிறாரு, அவர் வந்து தேவனா இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன், கையை தட்டு. தேவனாகிய பிதா இல்ல, எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவர் தேவனாய் இருக்கிறார். அப்ப நான் யாரா இருக்கிறேன்? வித்தா இருக்கிறேன். என்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார், காரணம் நான் வித்து. அவர் 2 பிள்ளை இருந்தான், மூத்த பிள்ளை இருந்தா, இளைய பிள்ளை இருந்தான், நல்லவன் இருந்தா கெட்டவன் இருந்தான். ஆனா 2 பேரும் அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. ஆமேன். கெட்ட குமாரன், நல்ல குமாரன், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஒரு பிள்ளை போக மாட்டேன்னு சொன்னா, ஒருத்தன் போறேன், ஐயா அந்த போறேன், ஆனா போல ஜேம்ஸ் மாதிரி சொல்லிட்டு கடைசியில் இது பண்ணிட்டான். இன்னொருத்தன் வந்து அதெல்லாம் முடியாது சார், முடிஞ்ச பார்த்துக்காங்க அப்படின்னு கோவத்தில் பேசுறான். ஆனால் கடைசியில் மனஸ்தாபப்பட்டு போனான். குடிஞ்சு போறேன்றது முக்கியம் இல்லை, போயிடணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப 2 பேர் யார் தான்? என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய உறவு, தேவனுடைய வந்து சுதந்திர வீதம் அத்தனையும் நீங்கள் அவருடைய வித்தாய் இருக்கிறபடினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. வித்துல இருந்து தான் பரிசுத்தம் வருது, வித்துல இருந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வட்டம் தான் பார்க்குறோம். வித்து என்பது தான் நீதிமான் என்பது. நீங்கள் வித்து அப்படின்னா நீதிமான். அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீதிமான்கள் ஆக முடியும். அவருக்கு அதிகாரம் கொடுத்தாரா? பிள்ளைகள் ஆக முடியும் அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீதிமான் கிடையாதா? அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க பிள்ளை ஆயிட்டா போதுன்னு அவர் நினைச்சாரு. நீங்க பிள்ளை ஆனாலே, ஒருத்தன் சொல்ல ஏசப்பா பிள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லவன் அர்த்தம். நல்லவன் நீதிமான் என்ன பேர் சொல்றான்? ஏசப்பாவின் சீஷன் நான் சொல்றேன், ஏசப்பா பிள்ளைன்றான். ஏசப்பா பிள்ளை என்கிற அர்த்தமும் நீதிமான் அர்த்தமும் கையை தட்டி கொண்டு வருது. அப்ப பிள்ளை நீதி இங்கதான், இதுதான் சேருது. அப்ப பிதாவாய் தேவன் என்ன சொல்றார்? அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீதிமன்ற மேட்டர் என்னங்க ஆச்சு? பிள்ளைனாலே அதுதான் நீதிமான். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமானாக ஆக வேண்டும் என்பதற்கு அவரை என்ன உறவு தான் கொடுத்தாரு? பிள்ளை என்கிற உறவு தான் கொடுத்தார். பிள்ளைன்னு வந்துட்டீங்கனாலே நீங்க தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நீதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். திருபாய் அம்பானிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கு. அவர் பையன் அனில் அம்பானி சிகரெட் குடிக்கிற நபராக இருக்கலாம், அவர் பேச்சுக்கு சொல்லி தம் அடிக்கலாம், தண்ணியை போடலாம். ஆனா அவர் ஃபேக்டரியில் வேலை பார்க்குற ஒருத்தன், ரிலையன்ஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தன், ஒரு கடைநிலை ஊழியன், எவ்வித கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காண்டி சொத்து 50 பேர் எழுதி வச்சிட முடியாது. மீறி எழுதி வச்சா அனில் அம்பானி கேஸை போட்டு வாங்கிடுவாரு. எந்த நீதி? பிள்ளை என்கிற நீதி. கைத்தட்டுங்க வந்து. ஆமென், 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 ஆமென். அதாவது பிள்ளை என்கிற நீதியின் அடிப்படையில் தான் பிள்ளை என்ற பிள்ளையாய் நீங்கள் இருப்பதே நீதிதான். எல்லாம் சொல்லுங்க, உங்க நீதி என்ன? அவ்வளவுதான். அப்பனுக்கு பிள்ளைக்கும் சண்டை கட்டி ஏறிட்டு இருப்பாங்க. ஆனா சொத்துன்னு வரும்போது என்ன செஞ்சுறாங்க? கேஸ போட்டு வாங்கிறாங்க.
நீ என்ன தரது கோர்ட்டு தந்துருவியான்றாய். அல்லேலூயா. அது ஒரு நீதி. புரிந்து கொள்ளுங்கள். அந்த நீதிக்குள்ளே தன்னை அடக்கி கொண்டார் தேவன். கையை தட்டுங்க அவருக்கு. தன்னை வம்படியா மாட்டிக்கிட்டாரு, லாக் பண்ணிக்கிட்டாரு. நான் அப்பாவாகிறேன் அப்படியே என்ன அர்த்தம்? அப்பாவா என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன் அர்த்தம். அவராதான் மாட்டினார் உள்ள வந்து. கையை தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம், நீதிமான் என்பது என்னவென்றால் பிள்ளையாய் இருப்பது. பிள்ளை என்கிற இடத்திற்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான் என்கிற இடத்திற்கு என்ன செய்து விட்டீர்கள்? வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் தேவன் தம் வித்தை எல்லாம் எப்படி பார்க்கிறாருன்னா நீதிமான் பார்க்கிறார். அவ்வளவுதான். தேவன் தம் பிள்ளைகள் எல்லாம் எப்படி பார்க்கிறாரா? நீதிமான் பார்க்கிறார். இதை நேட்டி இப்படி வச்சுக்க. பிள்ளைகளை தான் நீதிமான் பார்க்கிறார். இப்போ நான் பிள்ளை ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீதிமான் அர்த்தம். ஏசப்பா பிள்ளைகள் எங்க வருவாங்க? நரகத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு வருவாங்க. ஏசப்பா பிள்ளைகள் எங்க வருவாங்க? அப்படியே விட்டுருப்பா. எங்க வருவாங்க? நீதிமான்கள் தானே பரலோகத்துக்கு வரணும். அதுதான் பிள்ளைகள் தான் நீதிமான்கள். ஸோ ஒன்றை நீங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பிள்ளையாயிருக்கிறேன், நான் நீதிமானாயிருக்கிறேன். ஆகவே புதிய ஏற்பாடு முழுவதும் தகப்பனுக்கு பிள்ளைக்கு இருக்கிற உறவு. தேவன் செய்கிறது எல்லாம் தகப்பனுடைய நீதியின் அடிப்படையில் செய்கிறார். நீங்க எவ்வளவு பேர் அப்பா அம்மா இருக்கீங்க, உங்க பிள்ளை பேச நீங்க ஏன் கட்டுறீங்க? அப்பா நீங்க தான் கட்டணும். அதான் நீதி. பிள்ளைகள் பெற்றோருக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேர்த்து வைக்கணும்னு பைபிள் சொல்லலாம். ஆனா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறது. அந்த நீதி அவரால் என்ன செய்ய முடியாது? அவரால் மீற முடியாது. இதற்கு பேர் தான் தேவ நீதி என்பது. அப்ப வித்து, நான் அவருடைய வித்தாய் இருக்கிறேன். அந்த வித்தாய் இருக்கிறதுனால் நான் நீதிமானா இருக்கிறேன். பைபிள் வந்து நீதிமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பழைய ஏற்பாட்டில் அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான நபரை பேசுகிறது. அதை நம்ம வாசித்து வித்து நீதிமான். நீங்க வித்துன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நீதிமான் புரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ 2 நாள் போன வாரம் ஃபாஸ்டிங் போட்டீங்களா, அதனால நீங்க நீதிமான் அல்ல. ஆமா, ஏதோ 3 நாள் உப்பு மேல முழங்கால் போட்டாலும் நீங்க நீதிமான் அல்ல. தியாகத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்து துறவிகளைத்தான் முதலாவது ஆசீர்வதிக்க வேண்டும், புத்த துறவிகளைத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும். காரணம், நம்மை விட 1000 மடங்கு தியாகசாலிகள் அவர்கள். 5 மணிக்கு எந்திரிக்கிற ஒன்னு ஆசீர்வதிக்கணும்னா 3 மணிக்கு இட்லி கடையை திறக்கிறவன் எந்திரிக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் முத. ஆமா, 2 மணிக்கு எந்திரிச்சு கூட்டிக்கிட்டு இருக்கிறான் டீ கடைக்கு முன்னாடி, அவன் ஆசீர்வதிக்கணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, நீ யார் என்பது முக்கியம். கையை தட்டு. ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். பிள்ளை பிள்ளை இந்த ஒன்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே செட் ஆயிரும், எல்லாமே உள்ள வந்து உட்காந்துரும் டக்குன்னு. அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டா இருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய். இந்த உலகம் முழுவதையும் நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். கர்த்தர் சொன்னார், நான் அழிக்க போறேன். அவன் பேசுறாரு. அல்லது அழியும்படி நான் விட்டுவிட போகிறேன். எப்படினாலும் வியாக்கியானம் பண்ணிக்காங்க. அடுத்து, நோவாவுக்கோ எனக்கு அவர்களை உண்டாக்கின மனஸ்தாபம் இருக்கிறது என்றார். அடுத்த வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ. கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. நோவாவுக்கோ. எல்லாரையும் அடிக்கணும்னு ஒரு கிளாஸ் டீச்சர் முடிவு எடுத்தும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்து அவனை அடிக்க வேணான்னு முடிவு எடுத்த மாதிரி, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முதலாக வேதத்தில் கிருபை என்கிற வார்த்தை இங்கேதான் வருகிறது. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. நோவாவுக்கு கிருபை. எல்லாம் சொல்லுங்க. நோவாவுக்கும் கிருபைக்கும் நெருங்கிய தொடர்பு. ஒரு பைபிளுடைய ஃபுல் மீனிங் நீங்க பார்க்கணும்னா இந்த கீ வேர்டுன்னு அந்த வேர்டு பைபிள்ல முத எங்க வருதுன்னு பார்க்கணும்.
என்ன அர்த்தத்தில் வருதோ அதுதான் அந்த அந்த வார்த்தையின் மூல அர்த்தம். தட் இஸ் வாட் த கீ வேர்ட், த ஸ்டார்டிங் பிகினிங் வேர்டு. முத கிரேஸ்ன்ற வேர்டு இங்கே தான் வருது, கிருபைன்ற வேர்டு. அது யாருக்கு தான் கொடுத்தானா? நோவாவுக்கு. நோவா என்றால் என்ன அர்த்தமா? ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எங்க இருக்கு? முந்தின அதிகாரத்தில் 29ஆம் வசனம் வாசிப்போம். நோவா பிறந்தவன உனக்கு பேர் வைக்கிறாங்க, வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி, ஆங்கிலத்திற்கு இவன் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பான் என்று சொல்லி, இவன் நமக்கு இளைப்பாறுதல் தருவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். கை தட்டுங்க, ஹல்லேலூயா. இளைப்பாறுதல், இளைப்பாறுதலுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நோவானா இளைப்பாறுதல் அர்த்தமா? எவன்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறானோ, ஆமா, அவன்லாம் கிருபையில் இருக்கிறான். எவன்லாம் கிருபையில் இருக்கானோ அவன்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறான். என் அன்புக்குரியவர், நோவாவுக்கு the one who was in rest and who was rest, யார் இளைப்பாறுதலாய் ரெஸ்டா இருக்கிறானோ அவனுக்கு கிரேஸ் கடந்து வருது. கிரேஸுக்கும் இளைப்பாறுதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பது இங்கே நீங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வந்தார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கிரேஸ் கிவ்ஸ் ரெஸ்ட். ஆமென். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஏனோக்கு 300 வயசுல என்ன செஞ்சுட்டான்? சொச்சத்திலே செத்துட்டான். அந்த நாளில் வாழ்ந்தவங்க எல்லாம் 800, 90, 900 அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆதாமே 960 நம்ம தான் வரைக்கும் போயிட்டான். 930 நினைக்கிறேன். எவ்வளோ வாழ்ந்த ஆதாமு? ஆதாமின் வருஷங்கள் எல்லாம் 930. அந்த நாட்களில் ரொம்ப குறைவாக வாழ்ந்தது ஏனோக்கு மட்டும். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். 360 வருஷம் வாழ்ந்தான். அப்போ தேவனோடு சஞ்சரித்தான். அப்போ அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்ன? மெத்துசலா. மெத்துசலா அப்படின்னு ஒருத்தன் என்ன செய்கிறான்? பிறகுறான். பிறந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, மெத்துசலான்னு அவனுக்கு பேர் வை. ஏன்னா இவன் மெத்துசலானா என்ன அர்த்தம்னா, இவன் சாகும்போது அது வரும்னு அர்த்தம். எது வரும் அவனுக்கு தெரியும். அதுன்னா என்னென்ன அர்த்தம் அவனுக்கு தெரியும். கர்த்தர் சொன்னார், அவனுக்கு மெத்துசலான்னு பேர். அவன் புரிஞ்சுக்கிட்டான், மெத்துசலா நீ மரிக்கும் போது அது வரும் அப்படின்னு அர்த்தம். அதுனா எது? நோவாவுக்கு, ஏனோக்குக்கு ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது, இந்த பூமி முழுவதும் அழிக்கப்பட போகிறது என்று. எப்போ வரும்னு கேட்டான். உன் பிள்ளை சாகிறப்ப வரும்ன்றார். அந்த பிள்ளை சாகிற வரைக்கும் வெள்ளம் என்ன செய்யாது? வராது. அப்போ மனிதர்கள் திருந்துவார்கள் 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 பார்த்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நோவாவும். அதுக்கப்புறம் பேரம்பேத்திலாம் வந்துட்டான். எல்லாம் நோவா வந்துட்டான். அவனுக்கு பிள்ளை நோவா வந்துட்டான். பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறான். மக்கள் மாறல. இவனுக்கு வேற வயசாகிட்டே இருக்கு. இவன் செத்துட்டான வெள்ளம் வந்துடும். கர்த்தர் இவன் செத்துட்டா வெள்ளம் வந்துடுறக்காண்டி இவனை சாக விடாமே வச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் பார்த்தா பைபிள்லே ரொம்ப வயசா வாழ்ந்தவன் அவன் தான் மெத்துசலா. அது எதை காட்டுகிறது என்றால் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்க அர்த்தம். பைபிள்லே ரொம்ப வருஷம் வாழ்ந்த மெத்துசலா. ஏன்னா அவன் செத்துட்டா இது வந்துடும்ன்றக்காண்டி அவனை சாக விடாம தேவன் வச்சிருந்தார். அதற்கு பிற்பாடு நியாயப்பிரமாணம் வந்துச்சு. மனுஷனுடைய இது ரேஷியோ லைஃப் ஸ்பேன் அப்படியே குறைஞ்சிருச்சு. திரும்ப 80 வயசு 70 வயசுன்னு வந்துட்டாங்க. 900 எங்க வந்துட்டாங்க? 70க்கு வந்துட்டாங்க. கிராஃப் இப்படி இறங்கிருச்சு. திரும்ப இயேசு வந்தார். டக்குன்னு பிக்கப் ஆகி கிரேஸ்ல வராங்க. கிரேஸ்ல வந்தோடனே அப்படியே லைஃப் ஸ்பேன் கூடுது. திரும்ப நியாயப்பிரமாணம் வந்தோடனே எப்படி இப்படி இறங்கிட்டே இருந்தது. பாவத்தில் இறங்கி நியாயப்பிரமாணம் இன்னொரு நாள் அதை எடுக்கிறேன். நியாயப்பிரமாணம் வந்தோடனே சரண் இறங்குச்சு. அதே மாதிரி கிரேஸ் வந்தோடனே அப்படியே ஏறி இருந்தது. கிரேஸை குறித்து நாலேஜ் வந்தோடனே சரட்டுன்னு ஏறிச்சு, ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ திரும்ப என்ன ஆகுது? 900 930க்கு நம்ம வரோம் இயேசு நாமத்தினால. கிராஃப் அப்படியே இறங்கி அப்படியே இந்தியா மாதிரி போகுது. இந்தியா பார்டர் எப்படி இறங்கி ஏறுதோ அப்படி ஏறுது இயேசு நாமத்தில். அதனால நான் சொன்னேன், உங்களுக்கு கழுகு சமணங்கள் வயது மறுபடியும் மாலை வயது போல மாறும். உங்க முடிகள் நிறைத்திருந்தாலும் மறுபடியும் கருப்பாகும். ஒருத்தர் கேட்டாரு, முடி அப்படியே தானே இருக்குன்னு. ஒரே நாள்ல கருப்பாகலே, ஒரே நாள்ல வெள்ளையாச்சு. நான் கேட்டேன், ஒரே நாள்ல வெள்ளையாச்சா? இல்ல, 2 முடியா வெள்ளையாச்சு. அப்படிதான் 2 கருப்பு ஆயிட்டு இருக்கு. கைய தட்டு, எல்லாம் செட் ஆயிரும் இயேசு நாமத்துல. உங்கள் வயது மறுபடியும் மாலை வயது ஆகும். திரும்ப கிராஃப் மேல ஏறும். பாருங்க, பாவம், நியாயப்பிரமாணம், மரணம். அடுத்து கிருபை, கிருபை குறித்த அறிவு. பாவத்தை குறித்த அறிவு நியாயப்பிரமாணம்.
பாவம் அப்படியே மெதுவா இறக்குச்சு. பாவத்தை குறித்து அறிவு வந்தோடனே சரட்டு நிறையிருச்சு. கிருபை வந்தோடனே, கிருபை வந்த பிறகு மக்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கிருபை குறித்து அறிவு வந்தோடனே சரட்டு மேலே எடுது. புரிந்து கொள்ளலாம், புரியாவிட்டால் இன்னொரு முறை நான் சொல்லும் போது புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் ஆசிரியர் ராமன் சொல்லுவோம். சொல்லி மெத்துசேலா செத்த உடனே, இது மெத்துசேலா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான், நோவா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நோவா காலத்தில் எல்லாரும் கப்பலை செய்ய சொல்றாரு, செஞ்சு முடிக்கிறாரு. இவனும் செத்துறான்னு பார்த்தா இவன் லைஃபை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. இவர் கப்பலை செய்யறாரு, எல்லாரையும் வாங்கன்றாரு. எவனும் வரல. இவங்க உள்ள போறான், 8 பேர் உள்ள போறாங்க. உள்ள போய் கதவை சாத்துறாரு. மெத்துசேலா சாகுறான். அடுத்த நாள் மழை வருது. ஓரளவு ஹாலிவுட் ஃபிலிமில் கொஞ்சம் புரிஞ்சு எடுத்திருக்கிறான். மெத்துசேலா சாகிறத காட்டிக்கிட்டே வருவாங்க. அப்போ அவனுக்கு கொஞ்சம் மேட்ரு தெரிஞ்சிருக்கு. நோவா படத்தில் மெத்துசேலாவையும் காட்டுறாங்க. ஏன்னா இவன் மரிக்கும் போது அது வரும், அவன் மரிப்பான், அடுத்த நாள் வரும். கர்த்தர் பாருங்க, இப்போ இந்த நோவா என்ன பிரசங்கம் பண்ணாரு? அதான் எல்லோரும் எப்படி வரப்போகிற வெள்ளத்தை எதிர்கொண்டு நீங்கள் நீச்சல் அடிப்பது அப்படின்னு சொல்லி தரல. நோவா நீச்சல் கற்றுக் கொடுக்கல. நோவா பேழைக்குள்ள வந்துருங்கன்னு தான் சொன்னார். இன்னைக்கும் பாவத்துக்கு எதிராக ஜெயிப்பது எப்படின்னு நீச்சல் கற்றுக் கொடுக்காதீங்க, இயேசுக்குள்ள வர்றது கற்றுக் கொடுங்க. நம்ம இயேசுக்குள்ள வந்துட்டோம்னா போராட்டமே இல்லை, அதற்குள்ளாய் வந்து விட வேண்டும். அதுதான் நோவாவின் பிரசங்கம். நோவாவின் பிரசங்கம் வெள்ளத்தை ஏற்று போராடுவதல்ல, வெள்ளத்துக்கு தப்பித்து எதுக்குள்ள வர்றது? பேழைக்குள்ள வருவது. இன்றைய பிரசங்கமும் பாவத்தை ஜெயிப்பதல்ல, கிறிஸ்துவுக்குள் வருவது. கைத்தட்டும் போது ஆமென். திரும்ப பாவத்தை ஜெயிப்பதற்கு நம்ம பேசக்கூடாது. சரி, இப்ப நோவாவுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? அவங்க அப்பா என்ன பேர்? அப்பா பேர் என்ன? லாமேக்கு. லாமேக்கு என்ன பேர் வைக்கிறாரு? மெத்துசேலா. மெத்துசேலா பையன் ஏனோக்கு, மெத்துசேலா, லாமேக்கு, நோவா. 4ஆம் தலைமுறை ஏனோக்கு, 4ஆம் தலைமுறை நோவா. சரி, நோவாவுக்குள்ள வந்துருவோம் நம்ம. இப்ப நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நோவாவுக்கோ அவ்வளோ பெரிய உலகத்துல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை யாருக்கு கிடைக்கிறது? இதான் பேச போறேன். கிருபை வித்துக்கு கிடைக்கிறது. கைத்தட்டு ஆமென். எனக்கு கிருபை கிடைத்திருக்கான, நான் வித்தா இருக்கிறேன். எஃபர்ட்டே இல்லாத ஒரு பிளெஸிங். காரணம் நான் வித்து. புரிந்து கொள்ளுங்கள். மறுபடி ஏதாயிலும் செய்து கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் முயற்சி எடுக்காதீர்கள். ரொம்ப போய் பேசுறவன் 2 நாள் உண்மை பேசிட்டான்னா என்ன சொல்லுவேன்? திருந்திட்டேன். இல்லப்பா, ஐ நோ ஹிம். அப்படி வரோம் நம்ம. நமக்கே அவன் நல்லவனா இருந்தாலும் அவனை பத்தி ஒரு படம் இருக்கு. அப்படித்தான் நம்ம போய் நல்லவன் பிதாட்டன்னாலும் அவர் சொல்லுவாரு, உனக்கு எனக்கு ஒன்ன தெரியும், விட்டு. இப்பொழுதும் நாம் அறியப்பட்டிருக்கிறோம், நன்றாய் அறியப்பட்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, நாம் திரும்பி வராமல் அகலுகின்ற காற்று என்றவர் அறிவார், நாம் மண் என்றவர் நினைவு கூறுகிறார். நம்மை வலிமை உள்ளவர்களாய் காட்ட முயற்சி எடுக்காதிருங்கள், அங்கேதான் உங்கள் தோல்வி ஆரம்பமாகிறது. புதிய ஏற்பாட்டின் செய்தி நெவர் கிவ் அப் அல்ல, கிவ் அப். புதிய ஏற்பாட்டின் செய்தி விடாதீர்கள், முயலுங்கள் என்பதல்ல. முடியவில்லை. புதிய ஏற்பாடு கிருபை என்பதே முயற்சி செய்கிறவர்களுக்கு அல்ல, முயற்சியை கைவிடுகிறவர்களுக்கு. ஆமென். ஒருத்தர் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், நீங்க படகை வச்சுட்டு வாப்பா வாப்பான்றீங்க. இல்ல நான் நீச்சல் தான் அடிப்பேன்னா அடிச்சுக்கிட்டாரு. யாருக்கு அப்ப படகு? முடியல சார்ன்றாங்க பாருங்க, அவனுக்கு தான் படகு. அல்லேலூயா. அவன் உலகத்தோற்றுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சண்யம். என் அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த இடத்துல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? அடுத்த வசனத்தை வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவோட வம்ச வரலாறு பாருங்க. கிருபன் ஒண்ணு எங்க வராரு? அவ்வளவுதான் மேட்ரு. வம்ச அங்கதான் இருக்கு கிருபை. நான் எங்கெங்கே தேடி பார்த்தேன். இவர் இந்த இடத்துல வந்து இவர் சீடுன்னு வந்து ப்ரூவ் பண்றதுக்கு, பட் ஐ டிட் நாட் கெட் இட். ஆனா இதுக்குள்ள போகும்போது தெளிவா கடவுள் சொல்றாரு, நோவாக்கு ஏன் கிருபை கிடைச்சிச்சுன்னா, முதல் வம்ச வரலாறு சொல்றேன் கேளுன்றார். கையை தட்டு. சார், இவனுக்கு ஏன் கிருபை கிடைச்சுன்னு பேசுங்க, வரலாறே கேளுறா. ஜஸ்ட் எனக்கு ஏன் கிருபை கிடைச்சுன்னு நீங்க பேசுவீங்கன்னா அவர் வரலாறு தான் பேசுவார். ஆதியிலே எனக்குள்ளே அவன் இருந்தான், அதான் வரலாறு. ஆமா, நீங்க போய் முந்தா நேரத்து ஃபாஸ்டிங்க போட்ட இந்த பேச்சை பேசக்கூடாது. ஆமா, பேசக்கூடாது.
அவர் வந்து சப்பு சப்புன்னு அடிச்சு வந்து கபிரியர் வெளியே அனுப்பிச்சுட்டு போயிடான். ஒருத்தன் வந்து அழுகிறான் வேகமா, ஐயா நான் திருந்துட்டேன்றான். அவன் பேர் என்ன? பார்வோன். உடனே அழுகையை பார்த்து இவனே அழுதுட்டான். யாரு? மோசே வந்து சொல்றான், ஐயா அவன் திருந்திட்டான் என்றான் அப்படின்றாரு. என்ன சிரிக்கிறீ அப்படின்றாரு. என்னங்க அழுகிறான்றாரு. நாளைக்கு அவன் மறுபடியும் இருதயம் கடினப்படுவான்றார். God knows past and present and future. You may be blameless in past, but you don't know about your future, but God knows. God knows. நல்ல நீதிமானான மனைவி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீதிமானான கணவன் வேணும் நான் கேட்பேன். பாஸ்ட்லயா ஃபியூச்சர்லயான்னு கேட்பேன். கையை தட்டு புரிஞ்சவே மாட்டோம். பயங்கரமான சத்தியங்க இது, பயங்கரமான சத்தியம். ஒரு பொண்ணு வந்து எனக்கு நல்ல நீதிமானான மாப்பிள்ளை வேணும்னு நான் கேட்பேன். பாஸ்ட்லயா ஃபியூச்சர்னு கேட்பேன். நீதிமானா பாஸ்ட் தானே? இல்ல ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குல்ல. பாஸ்ட்ல நல்லவனா இருந்து ஃபியூச்சர்ல கெட்டவனா இருந்தா அப்படி யோசிக்கவே இல்லை நாங்க. நீங்களாம் நீதிமான்றத பாஸ்ட்டை மட்டும் வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கடவுள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் ஃபியூச்சரை பார்ப்பாரு. இல்ல பாஸ்ட்ல மட்டும் நீதிமான ஆள் போதும் அப்படின்னா கொடுத்துருவாரு. அவன் கல்யாணம் அடுத்த மாசத்துல கூட துன்மா இருக்குன்னா மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டு ஆப்ஷன், பாஸ்ட்ல கெட்டவனா இருப்பான், ஃபியூச்சர்ல நீதிமானா இருப்பான். இன்னொருத்தர் பாஸ்ட்ல நல்லவனா இருப்பான், ஃபியூச்சர்ல கெட்டவனா இருப்பான். இது வேணும் ஏயா பியா? புத்திசாலி பிஏ தான் ஸ்விட்ச் பண்ண. கையை தட்டுங்க. The matter is future. The important thing is future, not the past. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேவன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முழுவதையும் பார்க்கிறார். அப்ப அவன் அழுகும் போது தேவன் அதை நம்பல. ஏன்னா கடவுளுக்கு நம்மள தெரியும். செயல்களின் அடிப்படையில் பார்க்கிறவர் அல்ல அவர், உறவின் அடிப்படையில் பார்க்கிறவர். நோவாவுக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிச்சு. ஏன் கிருபை கிடைச்சிச்சு? வம்ச வரலாறு கேளு. ஏனென்றால் வித்து அங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்காரு, ஜெபிச்சிருக்காரு, பொய் சொல்லாம வாழ்ந்திருக்கிறாரு என்கிற அர்த்தம் அல்ல இந்த இடத்துல நீதிமான் என்பது. ஏன்னா எதை பேசிட்டு அவர் நீதிமான் சொல்றாரு? அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா வித்தை தான் பேசிக்கிட்டே வராரு. வீட்டுல போய் வாசிங்க. மனுஷ குமாரத்திகள் தேவகுமாரர்களோட சம்பந்தம் கலந்து அங்கே வேறொரு வித்து பிறக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் கரப்டட் சீட்ஸ், மாசுபட்ட வித்துக்களை பேசிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்றாரு, அந்த மாசுபட்ட வித்துக்கள் மத்தியிலே நோவா நீதிமானா இருந்தான். கையத்தட்டு, கையத்தட்டு. What is meant by நீதிமான்? He is the pure seed. He is the bloodline of the Jehovah. Amen. Bloodline of Jesus Christ. அவன் நீதிமான் என்பது அங்க அர்த்தம் என்னன்னா அவன் சீடுன்ற அர்த்தம். கான்டெக்ஸ்ட வச்சு படிச்சீங்கன்னா அதான் அர்த்தம். அவன் சீடு, அவ்வளவுதான். தன் காலத்துக்குள்ளே நீதிமானாய் இருந்தான் அப்படின்னா முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் அப்படி வருது. அதுக்குள்ளே அது மாதிரி, இதுக்குள்ளே இது. முள்ளுக்குள்ள எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் முள்ளாதான் வளரும். ஆனா லீலி புஷ்பம் அதுக்கு நடுவில் வளர்ற மாதிரி எல்லாருமே கரப்டட் சீடா இருந்தாங்களாம். அந்த சாப்டர் ஃபுல்லா சீடை பத்தி தான் பேசுது. என்ன வாசித்து பார்ப்போம், வாசிங்க. 6 தாம் பூமியிலே மனுஷனை, முதல் வசனம், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி பாருங்க, பிள்ளைகள் பெருகிறார்கள். ஃபுல்லா சீடா தான் வரும் பாருங்க. பெருக துவங்கி அதை கோடு போட்டுக்காங்க. சீடை பத்தி பேசுது. அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, திரும்ப எந்த கோடு போடணும்? பிறந்தபோது. பெருக துவங்கி சீட்ஸை பத்தியே பேசிட்டு வராரு. அடுத்து தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். They selected women for sex. அவர்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். மறுபடியும் செக்ஸ், இன்டர்கோர்ஸ், சீட் இத பத்தி பேசப்படுகிறது. அடுத்து அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஆமா, 120 வருஷம்னா அவன் வாழ போற வருஷம் 120 சொல்லல, அவன் இருக்க போறது 120. 120னா கரெக்டா அன்னையில இருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தா 120 வருஷத்துல உலகம் அழிய போகுது. அந்த 120 சொன்னாரு. நீங்க அதை வச்சு 120 தான் வாழ்வேன் நினைக்க கூடாது. 120 அடிச்சுட்டு மேல போயிருவீங்க நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
இவர் சொன்னது இன்னும் இருக்க போற 120, அதனால நான் போராட போறேன் இல்ல. ஸ்கூல் விட போகுது இன்னும் 1 மணி நேரத்துல. ஆனா பையில கத்திக்கிட்டு இருப்பான், இந்த வாத்தியார் சும்மா உட்காந்துருப்பேன் தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிக்க போகுது, கையை தட்டு. கர்த்தர் சொல்ல இவன் கூட ரொம்ப போராட வேண்டாம், ஏன்னா பாவம் சாக போறான் அவனுக்கு கொஞ்ச நாள்ல. இவனை போய் எதுக்கு திரும்ப திரும்ப என்ன செய்யணும், ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அவன் இருக்க போறது 120. எவ்வளவு லிபர்ட்டி, எவ்வளவு நம்ம மேல நம்மளுடைய மனசை புரிஞ்சு ஒரு மாதிரி மூவ் பண்றாரு பாருங்க. அடுத்து வர அந்நாட்களில் ராட்சசர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்தைகளோட கூடுகிறது மீன்ஸ் என்ன? when they had sexual contact, கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றார்கள். சீடு, கரப்டட் சீடு. திரும்ப பாருங்க, பிள்ளைகளை பெற்றார்கள். இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய, இவங்களும் பாருங்க பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷர்களாகிய பலவான்களானார்கள். பாத்தீங்களா, ஃபுல்லா சீடை பத்தியே பேசிட்டு வர வந்து டக்குன்னு என்ன சொல்றாரு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய். கையை தட்டு. நீதிமான்னா ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க? இப்ப நீங்க பலாப்பழம் வாங்க போறீங்க, நல்லா கவனிங்க, புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். நீதிமான்ற இந்த இடத்துல என்ன மீனிங் சொல்லி வாழ போகும்போது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? டூப்ளிகேட்னா வந்து என்னன்னா வந்து நல்ல பழம் இல்ல, சடையா இருக்கும், உள்ள என்ன இருக்காது, பழமே இருக்காது. ஒரிஜினல்னா என்ன இருக்கும், நல்ல பெரிய பெரிய பழமா இருக்கும் அப்படின்ற. இது சார் பியூர் நல்ல வந்து ஹைபிரிடு ஒரிஜினல் தான். சரி வாங்கிட்டு போறீங்க. அப்புறம் சட்டை வாங்க போறீங்க. சட்டை வாங்க போகும்போது காட்டன் 100% காட்டனான்னு கேட்குறீங்க. இது வந்து மிக்சடு சார், வந்து ஃபுல் காட்டன் கிடையாது, பட் இது ஒரிஜினல் அப்படின்றாங்க. ஒரிஜினல்னா என்ன, உள்ள பலாப்பழமா இருக்குன்னு அர்த்தமா? அங்கே பலாப்பழம் வாங்கும்போது அதுதானே ஒரிஜினல் நாயே, பெரிய பெரிய பழமா இருக்கும் நாயில. நீங்கள் சட்டை வாங்கும்போது ஒன்று ஒரிஜினல்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சட்டை தான் உள்ள பழமா இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, இங்கே ஒரிஜினல்ன்றதுக்கு மீனிங்க வேற, அங்கே ஒரிஜினல்ன்றதுக்கு மீனிங். நீங்கள் பேனா வாங்க போறீங்க, இது ஒரிஜினல்ன்றதுக்கு மீனிங் இங்க விடாம எழுதுன்னு அர்த்தம். அது வந்து கூலா இருக்குன்னு அர்த்தம், சட்டை போட்டா. இது ருசியா இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரிஜினலுக்கு வேற வேற மீனிங் வருது. நீதிமான் என்பதற்கு இங்கே அர்த்தம் அவன் வந்து கரப்ட் ஆகாத சீடு. ஆமென். அவனுடைய சீடு என்ன ஆகல, கரப்ட் ஆகல, அதுதான் அவன் நீதி. அதான் சொல்ல வரேன். நோவா பாவம் செய்யாதவனா இருந்தானே நீங்க சொல்லப்படவில்லை, அவன் நீதிமானா இருந்தான் என்பதற்கு அர்த்தம் அந்த உலகம் ஃபுல்லா அந்த சீடு கரப்டா இருந்த ஒருத்த மட்டும் அவருடைய வித்தா இருந்தான். கையை தட்டு. நீ தேவனுடைய வித்து, அதுதான் சொத்து. ஆமென். அதை புரிந்து கொள்ளுங்கள், அதன் அடிப்படையிலே இருங்கள். நான் அவருடைய பிள்ளை. தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்து நில்லான். he will not continue in sin. பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டான். பிகாஸ் அவனுக்குள்ளே தேவனுடைய வித்து இருக்கிறது. அவன் சீடு, அவனுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது. இப்ப இங்க நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைச்சிச்சுன்னா அவன் வித்தா இருந்தான். நமக்கு ஏன் கிருபை கிடைச்சிருக்குன்னா நம்ம அவரோட வித்தா இருக்கிறோம். ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு வித்தாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னும் வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் நீங்கள் வித்தாகவில்லை, நீங்கள் வித்தா இருந்ததினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். கை தட்டுங்க எல்லாரும், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா கை தட்டுங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் வித்தாகவில்லை, நீங்கள் வித்தாக இருந்ததினால் ஏற்றுக்கொண்டீர்கள். எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க? 10 பேர் போன பாருங்க. ஆனா வித்து மட்டும் கைய. நான் அந்த ஆஃப்டர் அக்செப்டிங் கிரைஸ்ட் நான் வித்தா மாறல. நான் வித்தா இருந்தனால நான் எங்க அப்பாவை தேடி வந்து நான் என்ன செஞ்சேன், சுதந்திர வாழியாய் மாறினேன். நான் அடாப்டட் சன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா யார் அடாப்ட் பண்ணாரு? சொந்த பிள்ளை தான் அடாப்ட் பண்ணாரு. அதான் மேட்ரு. புரியுதா உங்களுக்கு? பையன் வந்து அப்பா கூட சண்டை போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான், எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு ரோட்டில் திருற அந்த பொண்ணு தான் வேணும், ஏதோ ஒன்று சொல்லிட்டு பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அவன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். இனிமே என் சொத்துல பங்கு கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன்ட்டு போயிட்டான். இப்ப பேரன் வந்து அவங்க தாத்தாட சொத்தை கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டார், உறவை முறைப்படி அத்துட்டாரு. ஆனா பேரன் வித்தாதான் இருக்கிறான். ஆனா சொத்தை கொடுக்கணும்னா அந்த தாத்தா என்ன செய்யற, மறுபடியும் அவனை பேரனை அடாப்ட் பண்றாரு. கையத்துக்கு வந்தவருக்கு even though he was already his seed, அவன் சீடா இருந்தாலும் அவனை அடாப்ட் பண்ணி பிள்ளையா மறுபடியும் என்ன செய்யறாரு, மாத்துறாரு. யூதர்கள் பாரம்பரியத்தில் பேரனுக்கும் பேர் என்னதான், பிள்ளைதான். யூதர்கள் பாரம்பரியத்தில் தாத்தாவுக்கும் பேரும் என்னதான், தகப்பன் தான்.
பிதாதான். சவுலுடைய பேரனை சொல்லுவாங்க, அவன் சவுலுக்கு பிள்ளையா இருந்தபடினாலே. சோ மறுபடியும் வித்தனை அடாப்ட் பண்ணாரு. ரட்சிப்பு என்பது என்னவென்றால் என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்ன தெரியுமா? பிள்ளை ஆக்குற ப்ராசஸ் இல்ல, பிள்ளைகளை சேர்க்கிற ப்ராசஸ். கைதட்டு இருக்கு, நல்லா கைதட்டுங்க. ஆமென். இயேசு எதற்காக வந்தார்? நம்மை பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக அல்ல, பிள்ளைகளை சேர்ப்பதற்காக வந்தார். அந்த வசனம் கிடைச்சா நல்லது. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 யோவான் ரைட். யோவான் 11:52. கர்த்தர் நல்லவர், we are lucky. அல்லேலூயா. ஓகே, வாசிப்போம். அந்த ஜனங்களுக்கு யோவான் 11:52. அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்காய் மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்று. கையத்தட்டு. அவர் செத்தது நம்மை பிள்ளைகளாய் மாற்றுவதற்கல்ல, ஏற்கனவே சிதறி இருக்கிற பிள்ளைகளை அப்படியே வந்துருச்சு வீட்டுக்கு போயிட வேண்டிய. கையத்து. இயேசு மரிப்பதற்கு முன்பாகவே நான் யாராக இருந்தேன்? பிள்ளையா தான் இருந்தேன். அவர் யாராச்சும் பிள்ளையா மாறிக்கிறீங்களாப்பான்னு கேட்டோன்னா நான் முன்னாடி போய் நான் பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னா கூட அந்த நான் முன்னாடி போனேன் பார்த்தீங்களா, அங்கனக்குள்ள நான் வந்துடுறேன். புரியுதா? அங்கனக்குள்ள நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்தது எல்லாம் கிருபை தான் சார், ஆனா நான் ஒப்பு கொடுத்தேன் சார் பாருங்க, அந்த நான் வந்துருது பாருங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுத்த கூட நீ இல்லடா, நீ வித்தா இருந்தாலும் வித்து தான் ஒப்பு கொடுக்க வச்சுச்சு. கையை தட்டி அவருக்கு. ஆமென். வித்துன்னு வந்துட்டாலே அங்க நானே கிடையாது. சோ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் பிள்ளையா தான் இருந்தேன். இயேசு எதற்கு வந்தார்? சிதறி இருக்கிற பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்கு வந்தார். ஒரு மேக்னெட், அங்கங்க இரும்பு சதறி கிடக்கு, பிதா மேக்னெட் அனுப்புனாரு, இரும்பெல்லாம் ஓட்டிக்கிருச்சு. ஆமா, அவ்வளவுதான் மேட்ரு. ஒரு மண்ணில் போட்டு மேக்னெட்டை அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்க இரும்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. திரும்ப எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக போட்டுட்டு திரும்ப மண்ணில் போட்டு புரட்டுறோம், திரும்ப இரும்பெல்லாம் ஒட்டுது, எடுத்து போடுறோம். 3வது தடவை சுற்றும் போது என்ன வருமா? இரும்பு வருமா? வராது. இப்போ நான் கேட்குறேன், இந்த இரும்பு 100% இந்த மேக்னெட்டு, இந்த காந்தம் மண்ணில் போட்டு கொஞ்சம் மண் எடுத்து வச்சுட்டீங்க, அதில் போட்டு இரும்பெல்லாம் வந்துருச்சு, எடுத்துட்டீங்க. திரும்ப போட்டு புரட்டுறீங்க, இரும்பெல்லாம் வந்துருச்சு, எடுத்துட்டீங்க. 3வது போடும்போது இரும்பு என்ன செய்யும்? குறைவாக வரும். 4வது தடவை ஒன்றுமே இருக்காது. இப்போ நான் கேட்குறேன், இந்த காந்தம் எல்லா இரும்பையும் எடுத்துருச்சா? எடுத்துருச்சு. ஆனால் மீதி மண் இருக்கு. இப்போ காந்தம் 100% வேலையை முடிச்சிருச்சு. ஆனால் மீதி இருக்கு. மீதி இருந்தாலும் அந்த காந்தம் இழுக்க வேண்டிய 100 இழுத்துருச்சுன்றேன் நான். கையை தட்டுங்க. ஆமென். அப்படித்தான் பரலோகத்துக்கு கொண்டு போற எல்லாரையும் கொண்டு வருவார். ஆமென், ஆமென், ஆமென். மீதி இருந்தாலும் அவருக்கு 100 மார்க் தான். ஏன்னா யாருக்கு வந்தாரோ, ஆப்ஷன்ல 12 கொஸ்டின் கேட்குறீங்க, 10 கொஸ்டின் எழுதுறாம 10 தான் எழுதுனேன், மீதி 2 எழுதல, ஆனாலும் 100 மார்க் நானு. அதான் அவர் யாருக்கு வந்தாரோ அதுல ஒருத்தன் கூட மிஸ் ஆக மாட்டான். காரணம், அவர் வித்துக்காய் வந்தார், வித்துகளை சேர்த்தார், சிதறி இருக்கிற பிள்ளைகளை சேர்க்கும்படிக்கு பூமிக்கு வந்தார். அவர்களுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். நோவாவுக்கு ஏன் தேவன் கிருபை கொடுத்தார் என்றால், அவன் தேவனுடைய வித்தாய் இருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவனுடைய வித்து சுத்தமான வித்தாய் இருந்தது. அது தேவன் வைத்திருந்த அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இணைக்கப்பட்ட ஒரு இரத்த ஒரு உறவு அவனுக்குள்ள இருந்தது. இப்ப நீதி நம்ம புரிஞ்சிருச்சா? நீதினா இதுதான் நீதி. என்ன நீதி? அப்பா தான் சொத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு பிள்ளைக்கான உறவு. டேக்ஸ் எழுதுறாரு, அந்த பிளட் லைன் from Adam to Christ. பழைய ஏற்பாட்டோட வேலை அதான். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். the promise above all promise. ஜெனிசிஸ் புக் வியாக்கியானத்தில் எழுதிருந்தோம். இன்னைக்கு போய் ஒருத்தருடைய செய்தியை கேட்டேன்.
பார்க்கும்போது அதே ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாரு, the promise above all promise. என்ன தெரியுமா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். நான் பிதாவின் வித்து, இயேசு வித்து. என்னால் அவன் ஜெயிக்க முடியாதப்ப இந்த வித்து வந்து அவர் தலையை நசுக்குது. ஏன்னா இடுக்கணில் உதவவே சகோதரன் கையத்துக்கு உதவுறது. ஆமென். இந்த வித்துக்கு ஆமா பிசாசு கேட்கிறேன், நீங்க எதுக்கு வரீங்க? He is my brother. அதோட முடியுது படம். சோ எல்லாமே சீட் பேஸ்டு. அப்ப அங்க இருந்து அந்த வித்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அவள் வித்துக்கு உன் வித்துக்கு பகை உண்டாக்கும் என்று சொன்ன போது டேக்ஸ் என்ன சொல்ல எழுதுறாருன்னா, அவள் வித்துன்னு என்ன நினைச்சிட்டான்? ஆபேல தான் நினைச்சிட்டான் பிசாசு. ஆஹா, இவன் தான் நம்ம தலையை நசுக்க போறான்னு சொல்லி உடனே ஆபேல கொண்டுட்டான். யார வச்சு? கைனை வச்சு. ஆனா அந்த பிளட் லைன் அவன் கட் பண்ண பார்த்தான். ஆனா தேவன் விடல, மறுபடியும் சேர்த்து பிறந்தான். ஆமா, சேற்றில் இருந்தவர்களை தூக்குவதற்கு, சேற்றில் இருந்து நம்மளை தூக்குறதுக்கு சேர்த்த பிறக்க வச்சு அவன்ல இருந்து ஒரு பிளட் லைன் அப்படியே கொண்டு வராரு. அப்ப சொல்றாரு, மற்றவங்களோட சம்பந்தங்களை ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, அந்த பிளட் லைனு கரெக்டாக மாறணும். அந்த பிளட் லைன்ல பிசாசுடைய பிள்ளைகள் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா இதை பிடிச்சி இழுக்கும் போது அதுவும் சேர்ந்தே என்ன செஞ்சிடும்? பரலோகத்தில் என்ட்ரு ஆகக்கூடாது. ஆமா, அதனால கரெக்ட் பிளட் லைனை கொண்டு வந்து கிரைஸ்ட் வந்து முட்டிக்கிறார் பாருங்க. கிரைஸ்ட் பறக்கிறார்ல, அங்கே பிதாவோட பிளான் சக்சஸ் ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு. அதுதான் உன்னதத்திலே ஆமா மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு, பூமியில மிகுந்த சந்தோஷம் உண்டாய். காரணம் இயேசு பிறந்துட்டார்னால முடிஞ்சிருச்சு. வித்தை கொண்டு வந்து என்ன பிளட் லைனை கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதற்கு பிற்பாடு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. அப்ப இந்த பிளட் லைன் அந்த சீடு அதை வச்சுதான் நோவா பார்த்து சொல்றாரு, அவன் என்னவா இருந்தான்? நீதிமானா இருந்தான். அவ்வளவுதான். சோ என் அன்புக்குரியவர்களே, நோவா நீதிமான் என்பது அவன் வித்து என்பதன் அடிப்படையில் தான். அப்ப தாம் பிள்ளையை அவர் காப்பாற்ற நினைக்கிறார். அவன் நல்லவன் கெட்டவன்ற அர்த்த விஷயம். தாம் பிள்ளை அவர் காப்பாற்ற. நீங்க பாருங்க, அவர் வந்து நீதியுள்ள தேவன். இவங்க நீதினா வேற மாதிரி நினைச்சிட்டாங்க. தேவன் நீதி உள்ளவர்னா ஒட்டுமொத்தம் அம்பிட்டு பேரும் போட்டு தாக்கி இருக்கணுங்க. அவர் சொல்றாரு, நான் நீதி தாண்டா செய்றேன். என்ன நீதியை செய்றேன்? அப்பான்ற நீதியை செய்றேன். ஒவ்வொருவனுக்கும் ஒரு நீதி இருக்கு, அந்த நீதி தான் செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் தப்பு பண்றானா, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் ஒருத்தன் இன்னொருத்தன், அது நீதி. போலீஸ்காரன் அவன் வந்து அடிக்கிறான், அது அவன் நீதி. ஜட்ஜு வக்கீல் வாதாடுறான், அது அவன் நீதி. ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது அவர் நீதி. ஜட்ஜி இறங்கி வந்து சப்புன்னு அறையிறாரு அவனை. யார? கூண்டில் நிக்கிற குற்றவாளிய அறையலாமா? அது அவர் நீதி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆமா. ஒன்னு வக்கீல் என்ன செய்யறாரு? ஆமா சார், இவர் தான் சார் குற்றவாளின்றாரு. அவர் வக்கீலே. அடப்பா, இதுக்கடா அவனை வச்சிருந்தேன். இவன் நீதி என்ன? இவனை என்ன செய்யணும்? காப்பாற்றணும், வழக்காடணும். அது இவனோட நீதி. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நீதி இருக்கு, அதைத்தான் நீ செய்ய முடியும். இவர் சொல்ற, நான் அப்பாடா, ஏன் நீதியை நான் செய்ய முடியும். நான் என் பிள்ளைகளை காப்பாற்றின என் நீதி. ஆமென். என் பிள்ளைய பார்த்தா அவன் எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு தன் பிள்ளைய அப்பாவுக்கு தன் பிள்ளைய காப்பாற்றணும், அவ்வளவுதான் நீதி. அதுக்கு மேல அப்பாவுக்கு மைண்ட் என்ன செய்யாது? வேலை பார்க்காது. இல்ல நீங்க தேவன் இல்லையா? இல்லப்பா, நான் பிதா. கையத்தட்டி, என் பேரே பிதா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, என் பேரே பிதா தானே. அப்ப நான் என்னதான் செய்ய முடியும்? பிதாவை நான் வேலை பார்க்க முடியும். நான் பிதா என்பதனால் பிதாவுக்கு என்ன நீதியோ அதைத்தான் நான் செய்வேன். பெற்றோர்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், பிதாவுக்கு நீதி இருக்கல, அதை நான் உனக்கு சேர்த்து வச்சேன். ஆமென். சோ அவர் பிதா. பிதாவாகிய ஒரு தேவன் நமக்கு உண்டு. கையத்தட்டு. நீங்க பிரச்சனை என்னன்னா, அவரை தேவனாவே பார்க்கிறான். இவன் நீதினு வேற எதையோ நினைச்சுக்கிறான் சார், வேற எதையோ நினைச்சுக்கிறான் சார். தங்கப்பதக்க சிவாஜி கணேசன் நினைச்சார் சார். தங்கப்பதக்க சிவாஜி கணேசன் பிள்ளையவே சுட்டு கொண்டுறாருல. ஆமா, அப்ப நீ சிவாஜி கணேசனை தான் பின்னாடி தான் போகணும். என்ன பொறுத்தவரை சிவாஜி கணேசன் செஞ்சது தப்பு. ஏன்னா நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா எது முக்கியம்? அப்பாவா இருந்து நீ செய்ய வேண்டியதை செய்யல. எத்தனை வருஷம் ஊழியம் ஊழியம், அதனால பிள்ளைக்கு பால் கூட வாங்கி தரல. நீ எல்லாம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ
நான் என்ன சொல்றேன், நீ ஊழியக்காரனா இருந்த ஒரு வேலையை பார்த்த அது வேற விஷயம். நீ அப்பனா இருந்த வேலையை பார்த்து ஒழுக்கமா? அப்பனா இருந்து என்ன பண்ண? என் மனைவிக்கு ஒரு சேலை கூட நான் எடுத்து கொடுத்தது கிடையாது. கர்த்தருக்காக வாழுகிறேன். நீ பேசாம வந்து சிபிஎம்ல போய் சேர்ந்துருக்கலாம். எதுக்கு பொண்டாட்டி உனக்கு? நீ ஊழியக்காரனா இருந்து பண்ணதெல்லாம் ரைட்டு. ஆனா ஒரு ஹஸ்பண்டா நீ பண்ண வேண்டியதை பண்ணல. ஒரு நீதியை நீ தவற விட்டுட்ட. ஆமென். ஐடி கம்பெனில இருக்க 1000 ரூபாய்க்கு செலவு வாங்கி கொடுத்தானா ஊழியக்காரன் 5000 ரூபாய்க்கு செலவு வாங்கி கொடு. கையை தட்டு. என்ன சவுண்ட் வர மாட்டேன்? அப்படியான்றீங்களா? இல்ல இனிமே தொடங்கலான் இருக்கேன். உங்களுடைய பொறுப்பை சிறப்பாய் செய்வதுதான் உங்கள் நீதி. ஒரு சகோதராக இருந்து ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பாய் நீங்கள் செய்ய வேண்டும். அதான் சகோதரனுக்குரிய நீதி. ஒரு பிள்ளையா இருந்து தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். அது பிள்ளைக்குரிய நீதி. எப்ப பார்த்தாலும் கடவுள் அப்படியே குச்சோட உட்கார்ந்திருக்க ஜட்ஜ் மாதிரி பார்க்க கூடாது. என் அன்புக்குரியவர்களே, உறவின் அடிப்படையில் தேவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நீதிகள் உறவுக்காய் தான் எழுதி வைக்கப்பட்டது. பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் முதிர்ந்த காலத்தில் என்பது, கனம் பண்ண வேண்டும் என்பது பிள்ளையின் நீதி. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் நீதி. இடுக்கண் நேரத்தில் வந்து நிற்க வேண்டும் என்பது சகோதரனுடைய நீதி. தன் சிநேகிதனுக்காய் உயிரையும் கொடுக்க வேண்டும் என்பது சிநேகிதன் நீதி. அவன் நீதியை நிறைவேற்ற வேண்டும். இவர் பிதாவாய் இருக்கிறபடினால் இவர் பிதாவின் நீதியை நிறைவேற்றுகிறார். நல்லவனை கட்டணம் எனக்கு தெரியாது. எனக்கு பிள்ளை ஆயிட்டா என் கண்ணுக்கு அவன் நீதிமானதான் தெரியும். கையை தட்டுக. அப்படியே கண்ணு மூடி ஜெபம் பண்ணிட்டு, ஆமா இந்த வரி அழியாம வீட்டுக்கு போயிருங்க. பிள்ளைன்னா அவனை பார்க்கும்போது அவருக்கு எப்படிதான் தெரியுமா? நீதிமானதான் தெரியும் வரான். அவ்வளவுதான். காக்கைக்கு அவ்வளவுதான். இப்ப அவர் பார்வைக்கு பிள்ளை யாரெல்லாம் பிள்ளையோ அவங்க எல்லாம் அவ்வளவுதான். அதனால சொல்ற பிள்ளை என்ற இடத்துல நில்லு. நாம் பிள்ளை, நாம் பிள்ளை, நாம் பிள்ளை. இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். பிள்ளைகள் ஆக்கப்பட்டீங்களா, நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்களா? இரண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான். நாம் தேவனுடைய வித்து. அப்ப பாவம் வித்து அவனுக்குள் இருக்கிறபடினால் அவன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இரான். இன்னைக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது சொல்றாங்க, பிரதர் உங்க செய்தியை கேட்க ஆரம்பித்த பிறகு எத்தனையோ செய்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பல செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த செய்தி மேல இருக்கிற கிரிப் எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே விட்டுருச்சு. இப்பெல்லாம் நாங்கள் அதை கேட்கறதே இல்லை, இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோன்றாங்க. அப்போ நான் கேட்டேன், வரும்போது சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டுகிட்ட, செல்வாட்ட சொல்லிட்டு இருந்தேன், செல்வா இருக்கிறதுலே அட்ராக்டிவானது காட்ஸ் வேர்டு. அதில் கூட இந்த கிரேஸுக்குள்ளே வந்த பிறகு மற்ற செய்திகள் மீது இருக்கிற விருப்பம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிடுதுன்னா, ஏன் கிருபையை குறித்து கேட்கும்போது பாவங்கள் மீது இருக்கிற விருப்பமும் இப்படி அப்படியே தானா போகாது? மற்ற செய்தியை கேட்கறதே நிப்பாட்டிட்டோம். அந்த மாதிரி தான் நாளைக்கு டிவி பார்க்கறத நிப்பாட்டிடும். நாளைக்கு வந்து சீரியல் குடிக்கிற நிப்பாட்டி எல்லாமே நின்றோம். கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அங்கே இருங்க, அங்கே இருங்க. எப்பவுமே கீழே இருந்து மேலே பார்க்காதீங்க. ஆமா, அது ஒரு கேவலமான பார்வை. மேலிருந்து கீழே பாருங்கள். ஒரு நண்பர் என்று சொன்னாரு, நம்ம கடவுளுக்குள்ளான இருக்கிறோம், அப்படியே நமக்கு வியாதி வருது. ஆனால் பைபிள் வந்து வியாதி வருது, ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவர் தழும்புகளால் சுகமானோம் இருக்கே அப்படின்னாரு. அவர் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. அவர் சொல்ல வியாதி வருது ஆனால் சுகமானோம்னு எழுதியிருக்கல. நான் சொன்னேன், வியாதி வந்திருக்கிறது என்கிற இடத்திலிருந்து வசனத்தை பார்க்காதீர்கள், வசனத்தில் இருந்து வியாதியை பாருங்கள். கைதருங்க. ஆமென். அதான் பதில். சுகமானோம் என்கிற இடத்தில் இருந்து வியாதியை பாரு. நீ சுகமான ஆயிருக்க. வியாதியில இருந்து வசனத்தை பார்க்காத, வசனத்திலிருந்து வியாதியை பாரு. ஆமென். செயல்களில் இருந்து நான் நீதிமானா அப்படி பார்க்காத, நீதிமான் என்பதிலிருந்து உன் செயல்களை பார். கை தட்டுக்கு எல்லாம் சரியா போயிடும். ஆமென். எப்பொழுதும் பூமியிலிருந்து பிதாவை பார்க்காதீர்கள், பிதாவிடமிருந்து உங்களை பாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆசனம் பூமியிலே போடப்படவில்லை, உங்கள் ஆசனம் உன்னதங்களில் அவரோடு கூட உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஆகையால் உங்களுடைய பார்வை மேலிருந்து கீழாக இருக்க வேண்டும். சொன்ன கல்யாணம் கட்டி வச்சா எல்லாம் சரியா பெருசான்றாங்க. ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன், ஒரு கால் கட்டு கட்டுனா சரியா போயிருன்றாங்க. அப்ப மனுஷன் கூட
பாருங்க, ஒரு பாசிட்டிவ் தாட் அவனுக்கு இருக்கு. என்னன்னா, நிறைவானது வரும்போது அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய லெவலில் குடிகாரங்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சார் குடிக்க தொடங்கினேன் என்ன மாதிரி இல்லை, அதை சொல்ல வரல. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நிறைவானது வந்தால் குறைவானது, அப்படித்தான், உண்மைதான் அது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நிரப்பும் போது, அவருடைய வித்து என்பது உணரும் போது, மற்ற விஷயங்கள்லாம் 1990 நான் ரட்சிக்கப்பட்டப்ப அப்போ நாங்கள் கவுன்சிலிங் வைப்போம். நைட்டு ஒரு 9:30 மணிக்கு சனிக்கிழமை தங்கிட்டு, சனிக்கிழமை ஈவினிங் தான் யூத் சர்வீஸ் இருக்கும், எங்கள் லீடர்ஸ்லாம் நடத்துவாங்க. சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் எல்லாம் போவாங்க. வேறு ஒரு ஊர்லேருந்து வந்து உட்காந்துருப்போம். அப்போ காலையில் சாயந்தரம் உட்காந்துட்டோம்னா சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே கவுன்சிலிங் கேட்போம். இது சரியா, அது சரியா, இது சரியா, அது சரியா. அவர் எங்கள் சீனியர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வயசு 50 இருக்கும், 55 கிட்ட இப்போ இருக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லிக்கிட்டே வருவார். எங்கள் லீடர் எங்கள் கூட அதிகம் பேச மாட்டார், அவர் ஒரு மாதிரி முடிச்சுட்டு போயிடுவார். பட் இவர் செகண்ட் சர்க்கிளையும் கூட உட்காந்து பேசுவார். இது சரியா எல்லாம் சொல்லிட்டு 1:30 மணி 2 மணி கடைசியில் சொல்லுவார், நீங்கள் நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்குறது இது சரியா சரியா இது சரியா இது சரியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் மலையிலேருந்து பார்க்கும்போது மரம்லாம் உயரமாகவே தெரியாது. இந்த இதில் நம்ம நார்வேல் பக்கம் ஒரு தொட்டி பாலம்னு ஒரு பாலம் இருக்குது, 200 அடி உயரம். அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் குட்டை குட்டையாக இருக்குது. ஆனால் அது அந்த தென்னை மரமே, அந்த தொட்டி பாலம் வந்து 200 அடி உயரம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த தென்னை மரம்லாம் குறைஞ்ச 60 அடி 70 அடிக்கு இருக்குது. சாதாரண ஹைட்டு கிடையாது, சரியான ஹைட்டு. ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது இந்த தென்னை மரம் அந்த பாலத்துக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கு. பார்வையை மாத்து. கீழே இருந்து பார்த்தா பாவம் தேவனோட பெருசா தான் தெரியுது, ஆனா தேவன்கிட்ட இருந்து பார்த்தா பாவம் சிறுசா இருக்கு. 140 அடி அதோட பெருசா இருக்கு தொட்டி பாலம். என் அன்புக்குரியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பார்வை, வியாதியை வசனத்திலிருந்து பாருங்கள், பாவத்தை வசனத்திலிருந்து பாருங்கள், பலவீனத்தை வசனத்திலிருந்து பாருங்கள். காரணம் அவர் வித்தா இருக்கிற அப்படினால் அவரை போல் பாருங்கள். தேவனை போல் பார்ப்பதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என்னுடைய கேள்வி, ஆதாம் வித்துனா சாயல்னு அர்த்தம். ஆதாம் பாவம் செய்த போது எதை இழந்தான்? சாயலை தான் இழந்தான். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டப்ப எதைத்தான் ரீகைன் பண்றீங்க? சாயல்னா என்ன? அவருடைய கேரக்டர். அவர் சாயல்னா என்ன? வித்து. வித்து தானங்க சாயலா வருது. சோ மனிதன் தேவ சாயலை இழந்தான், பரிசுத்தத்தை இழந்தான். பைபிள் சொல்லல, தேவ சாயலை இழந்தான். சாயல் என்றால் பிள்ளை. அப்ப சாயலை பெற்றான் என்றால் அவன் மறுபடியும் தேவனுடைய அந்த பிள்ளை என்கிற உறவை பெற்றான் என்று அர்த்தம். அதாவது தேவனுடைய சாயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபெயிலிங் லவ். மனுஷன் பாவம் செஞ்சப்ப என்ன அந்த அன்ஃபெயிலிங் லவ் அவனுக்குள்ள இருந்ததை இழந்துட்டான். சண்டே நான் அதை பற்றி எடுக்கின்னு இருக்கிறேன். அதாவது பாவம்னா என்ன அப்படின்ற குறித்து நமக்கு ஒரு படம் வேணும். அது வந்தால் தான் பாவத்தை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு எத்தனையோ மில்லியன் வருஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம், தூதர்கள் துதிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் கேட்குறாரு, ஆனால் பிசாசு அப்படின்னு ஒருத்தன் உருவானதே அதுக்கெல்லாம் அப்புறம், அதுக்கப்புறம் பிசாசு ஆகுறான், அதுக்கப்புறம் தான் கொலை வருது, கொல்ல வருது, பாவம்லாம் அப்புறம் வருது. அப்ப பாவம் வந்தா தான் அப்புறம் பரிசுத்தம் ஒன்று ஒதுக்கணும். ஆனா பாவம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவரை பரிசுத்தர் பரிசுத்தர்னு இருக்காங்க. அப்ப அந்த பரிசுத்தம் என்ன பரிசுத்தம்? பாவமே செய்யாம இருக்கிறதா? பாவமே அப்புறம் தானே பிறக்குது. இப்ப இயேசு பரிசுத்தமா இருந்தாருன்னு அர்த்தம் இருக்கு, ஏன்னா பாவத்துக்கு அப்புறம் வராரு. ஆனா பிதா பரிசுத்தமா இருந்தான்னு என்ன அர்த்தம்? ஏன்னா பாவத்துக்குலாம் முன்னாடி இருக்காரு. அப்ப பாவமே பிறக்கலையே, அப்புறம் எப்படி ஒரு பரிசுத்தமா இருந்தாரு? சார் கருப்பு இருந்தானே சார் வெள்ளன்னு சொல்ல முடியும்? நீங்க பரிசுத்தம்னு ஒண்ணு பாவத்துக்கு எதிர்ப்பதமா பார்க்க கூடாது. பரிசுத்தம் என்பதற்கு அர்த்தம் வேறு. பாவம் என்பது லூசிபருக்கு அப்புறம் வருது, அதுக்கப்புறம் வர்ற அதுக்கு எதிர்மறையானது பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம் என்பது மொத்த அர்த்தமே வேறு. அதை கூட நம்ம சண்டை பேசுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ வாட் இஸ் ஹோலினஸ் அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ நம்ம முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர்.
இந்த வசனத்தோடு முடிப்போம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவ்வளவுதான். நீங்க இந்த நீதிமான்ற வார்த்தையே சீடு அப்படின்ற புரிஞ்சுக்கங்க. அதான் இன்னைக்கு செய்தி. நான் வித்துனா நான் நீதிமான் தான். ஆமென் சொல்லுங்க. நீ நீதிமானா இருக்கிறனால வித்தா மாற முடியாது. நிறைய பேர் பாவம்னா ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு சண்டே அதான் பேச போகிறேன், இதுதான் பாவம் அப்படின்னு நினச்சிட்டு, இதுதான் பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இதை விட பெரிய பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு பையன் இன்னொரு பையனோட சுண்டு வரல ஒரு சின்ன சுத்தியில் எடுத்து ஒரே அடி அடித்து நச்சிட்டான். எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க, தப்பு பாருங்க. இவன் ஆண் துடிக்கிறான். உடனே இதை பார்த்து இவனுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசுன்னு வச்சுக்காங்க, இவனுக்கு ஒரு 5 வயசு. இவன் அடிச்சுட்டான், இவன் கையை துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். உடனே அதை பார்த்த ஒருத்தர் நடுவில் இன்னும் ரொம்ப நீதி பெறாரு. இப்படியாடா பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய இந்த இவ்வளோ பெரிய சுத்தியல் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியாடா பண்ணு இவனை ஒரே அடி. இவன் ஆளே அவுட்டு. இப்போ நான் கேட்குறேன், 2 பேர் செஞ்ச தப்பில் எவன் செஞ்ச தப்பு பெரிய தப்பு? இதில் என்ன சார் கேள்வி இருக்கு? 2வது ஒருத்தன் தப்பு பண்ணவன ஒருத்தன் போட்டு பாருங்க, அவன் செஞ்சதுதான் பெரிய தப்பு. யார் யூ ஆர்? அதுதான் சொல்ல வரேன். 500 தாலந்து ஒருத்தன் கடன் பட்டவனை மன்னிச்சிட்டான். இவன் போய் 50 தாலந்து தப்பு செஞ்சவனை கழுத்தை பிடிச்சிட்டான். இவன் கழுத்தை பிடிச்சது அவனுக்கு மேட்ரு வந்துருச்சு. இவனை உடனே அவன்கிட்ட தூக்கிட்டு போறான். இப்போ அவன் சொல்றான், 500 தாலந்து நீ தப்பு பண்ணிய, அதெல்லாம் மன்னிச்சிட்டேன், அதுக்கு ஒன்று ஜெயிலில் போடலை, ஆனால் இப்போ ஒன்று நான் ஜெயிலில் போட போறேன். எதுக்கு தெரியுமா? நீ செஞ்ச 500 தாலந்து கடனுக்கு அல்ல, நீ அவனை மன்னிக்காமல் செய்த அந்த பாவத்திற்காக இப்போது நான் அவனை உள்ள போட போறேன். ஏனென்றால் அந்த 500 தவறுகள் செய்தது எனக்கு பெரிய விஷயம் அல்ல, ஆனால் மற்றவனை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஒரு பாவம் நீ இதுவரை செய்த எல்லா பாவத்தை விட மேலான பாவம். மனுஷன் அவனா ஒரு கணக்கு போட்டுக்கிறான். இவன் செஞ்ச இவன் கொடுக்க வேண்டிய 5000 தாலந்து பணம் இருக்கு பார்த்தீங்களா, அது லெஸ்ஸர் தான். எதை விட இவன் இன்னொருத்தனை மன்னிக்கல பாருங்க, அதுக்கு மன்னிக்காத அந்த பாவத்திற்காக இவன் தண்டிக்கப்பட்டான். இவ்வளவு பண்ண பாருங்க, அதை மன்னிச்சிட்டாரு. அந்த ஒண்ணு பண்ணாரு பாருங்க, அதுக்கு தான் தூக்கி உள்ள வச்சாரு. அப்ப அந்த ஒண்ணு அடுத்தவன் கண்ணில் வரல வைக்கிறான் பாருங்க. அந்த ஒண்ணு வாழ்க்கையில் செஞ்ச லட்சக்கணக்கான பாவத்தோட மோசமானது. அதெல்லாம் அவர் கன்சிடரே பண்ணல. அடுத்தவன் ஏரியாவில் நீ கை நீட்டின பத்தியா, அந்த ஒன்றை தான் அவர் கன்சிடர் பண்றாரு. கையை தட்டுங்க எல்லாரும், நல்லா தட்டுங்க எல்லாரும், நல்லா தட்டுங்க எல்லாரும். இட்ஸ் வாட் காட் சைட். தேவனுடைய பார்வை. நீ யாவது எதையாச்சும் படிச்சுக்கிட்டு இதுதான் பாவம் அதுதான் பாவம், சிகரெட் குடிக்கிறது தான் பாவம் அப்படின்னா பெண்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு குடிக்க தெரியாதுல்ல. அப்ப அப்படி கிடையாதா? அப்படி கிடையாது. தண்ணி அடிக்கிறது தான் பாவம்னா பெண்கள் எல்லாம் எங்க போயிடுவாங்க? ஏன்னா தண்ணி அடிக்க தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டா பண்ணிடுவாங்க. ஒரு விஷயம் தெரியாது, அப்ப உங்களும் போக மாட்டாங்க. போக மாட்டாங்க. என்னவே சொல்ல வரீங்க சார்? பாவம்ன்றது இது எல்லாம் தாண்டி நீ செய்யாததெல்லாம் பாவம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. நீ செய்யற லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நீங்க பழைய ஏற்பாட்டில் படிக்கிறீங்க, புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலே விபச்சாரம்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க பனிஷ்மெண்ட் பத்தி பேசல. அதுக்கப்புறம் சொல்ற கொலை செய்யாத படிச்சிருக்கீங்க, ஆனா மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஒப்பாவான்றாரு. இதை பேசும்போது பனிஷ்மெண்ட் பேசுறாரு. முதல்ல பேசுகிற பனிஷ்மெண்ட் பேசல. பனிஷ்மெண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனா அதை பேசல. 2வது பேசும் பனிஷ்மெண்ட் பேசுறாரு. முதலாவது ஒருவன் தனக்குத்தானே பாவம் செய்கிறான் எதிராக, இன்னொன்று இவன் மற்றவனுக்கு எதிராக செய்கிறான். முதலாவதே பேசும்போது பனிஷ்மெண்ட் பேசாத, 2வது பேசும் பனிஷ்மெண்ட் பேசுறாரு.
நீங்கள் தயவு செய்து அதை இந்த சண்டே எடுக்கலான் இருக்கேன். மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். பைபிள் 2 பிரிக்குது புதிய ஏற்பாடு. இப்போ மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம்னா என்ன சார்? அதை பேசலாம் வரல நான். பைபிளே அடுத்து எழுதுறான், மரணத்திற்கு பாவமெல்லாம் மரணம் என்றாலும் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு என்று எழுதிட்டு, அப்படியானால் சில பாவங்கள் மரணத்திற்கு ஏதுவான பாவம் எழுதுறாரு. இதைத்தான் அவர் சொல்றாரு, நீ அவன் செய்யறத ஃபுல்லா ஒன்றும் இல்லை நீ பேசுற, நீ செய்யலன்னு. அதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, கொசு இல்லாம வடிகட்டிட்ட, பட் சூப்பர், ஆனா ஒட்டகத்தை உள்ள விட்டியடான்றாரு. கையை தட்டு. அப்படி நல்லா 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 நல்லா. ஆமென். வடிகட்டுவது நல்லது, கொசு இல்லாமல் வடிகட்டுகிறீர்கள். ஆமென். ஆனால் ஒட்டகத்தை உள்ளே விட்டீர்களே, எவ்வளவு பெரிய ஃபில்டர் பாருங்க. அது அந்த ஃபில்டருக்குள்ள ஒட்டகமே சடக்குன்னு உள்ள போயிருச்சு. அது தெரியல அவனுக்கு, ஆனா கொசுவை போட்டுக்கிட்டு இருக்கான். So God's தேவன் பாவத்தை இப்படி பிரிக்கிறார். அதான் பேசுறோம், கொசு போன்ற பாவங்கள்னா என்ன, ஒட்டகம்னா அது. கையை தட்டுங்க. ஆமா, சண்டே பாப்பாத. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தேவனை போல பார்க்க அடைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, நீதிமான் என்றால் யான், பாவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும். நீதிமான் என்றால் யான் புரிந்து கொள்ளும். ஒன்று சொல்றேன், ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்போ என் பேருப்படி, என்னுடைய பேச்சுப்படி, உங்கள் கணக்குப்படி நீதிமான்கள் தான் பிள்ளைகள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லையா சொல்லுங்க. நீதிமான்கள் எல்லாம், ஒருத்தர் நல்ல பையனா இருந்தான்னு சொன்னா ஏசுனா பிள்ளைங்க நல்லா செய்ய மாட்டேங்கன்றான். அப்ப நீதிமான்கள் எல்லாம் பிள்ளைகள் என்றால் பிள்ளைகள் எல்லோரும் அதான அர்த்தம். A is equal to B னா B is equal to A தானே. நீதிமான் ஆயிட்டா அவனுக்கு ஒரு பட்டம் கிடைச்சிருது. என்ன பட்டம்? பிள்ளைன்னு. அப்ப பிள்ளைன்னு பட்டம் கிடைச்சவனு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் அர்த்தம். விசா வாங்கினா தான் அமெரிக்காக்குள்ள போக முடியும்னா, அமெரிக்காக்குள்ள ஒருத்தன் போயிட்டானா என்ன அர்த்தம்? விசா வாங்கிட்டான் அர்த்தம். கையத்தடி வந்தவருக்கு. ஆமா, அப்படி சொல்லுகின்றீங்களா? கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், வித்து மாசுபட்டதை பற்றி எழுதப்படுகிறது. மாசுபட்ட வித்துக்களை எழுதுகிறீர். அப்படி எழுதி கொண்டே வரும்போது தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானாயிருந்தான். அதன் அர்த்தம் அவன் தேவனுடைய வித்தாயிருந்தான். ஆகையால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நாம் எல்லோரும் தேவனுடைய வித்தாய் இருக்கிறோம். ஆதலால் நாம் எல்லோருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. நமக்கு கிடைக்கிற அத்தனை கிருபையும் நாம் வித்தாய் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தை எங்களை புரிய வைத்து இன்னும் அதிகமாக இதிலே வளர எங்களுக்கு கிருபை செய்தோம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறது, அப்படியே ஜனங்களுக்குள்ளே நோவா இருந்தான். மற்றதெல்லாம் காஞ்ச பூ, இவன் மட்டும் மலர்ந்த பூ இல்லை. மற்றதெல்லாம் முள்ளு, இவன் மட்டும் பூ. அதான் தெரிஞ்சுக்க. எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் முள்ளு முள்ளு தான், பூ பூ தான், புஷ்பம். நாம் எல்லோரும் தேவனுடைய வித்து. எல்லாம் நெஞ்சில கை சொல்லலாம், தேவனுடைய வித்து, நான் 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 தேவனுடைய வித்து. ஆகையால் அவருடைய கண்களிலிருந்து எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.